பார்க்க போகிறது கார்ன் ரவா உப்புமா. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மக்காச்சோள ரவா உப்புமா பார்க்க போகிறோம். அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி. உங்களுக்கு கேப்சிகம் வேணும்னா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுக்கு இப்போ கோகனட் ஆயில் உப்புமாவுக்கு ஊற்றிக்கோங்க. கோகனட் ஆயில் நல்லாயிருக்கும். நம்ம கோகனட் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து எல்லாம் போட்டு இப்போ வேர்க்கடலையும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கேப்சிகமும் போட்டுக்கலாம். தக்காளியும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டால் நல்லாயிருக்கும். இதுவும் நார்மல் உப்புமா மாதிரி தான், ஆனால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க, அப்புறம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம ரவையும் போட்டு வறுத்துக்கலாம். இங்கே ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்படியே வறுத்துக்கோங்க. இதுலேயே வறுபட்டுரும். இப்போ சைட்லேயே தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க கெட்டில். அவ்வளோதான், ரவை வறுத்தாச்சு. இப்படியே தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே, இனி சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்மில் வச்சுட்டு கலக்கிக்கலாம். அதுதான் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். மக்காச்சோள ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோள ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.